Welcome to Arts Achievers 12th Economics Important Chapter 2022 ஓட பப்ளிக் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி எந்தெந்த சாப்டர் இம்பார்ட்டன்ட் எந்தெந்த சாப்டர்ல அதிகமா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க எந்தெந்த சாப்டர்ல இருந்து இன்சைட் வந்திருக்கு எந்த சாப்டர்ல கம்பல்சரி கொஷின் வந்திருக்கு அப்படிங்கறது எல்லாமே அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இதே மாதிரி 2023 ஓடதும் நம்ம அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இனி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி கொஷின்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம போட போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்மளோட டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே பாத்தீங்கன்னா டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராம் குரூப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிடிஎஃப் எல்லாமே நான் அதுல போஸ்ட் பண்ணிருக்கேன் வித் ஆன்சர்ஸோட ஸ்லோ லேர்னர்ஸ் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஸ்டடி ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட்ஸ் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கறத நம்ம டெலகிராம் குரூப்ல இல்லைன்னா நம்மளோட வீடியோ செக்ஷனுக்கு கீழேயே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வித்தின் 1 வீக்குள்ள நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டோட்டலா 12 சாப்டர். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா 22 மார்க்குக்கு எடுத்திருக்காங்க. செகண்ட் சாப்டர்ல 7 மார்க்குக்கு, தேர்ட் சாப்டர்ல 7 மார்க்குக்கு, ஃபோர்த் சாப்டர்ல 12 மார்க்குக்கு, ஃபிஃப்த் சாப்டர்ல 15 மார்க், சிக்ஸ்த் சாப்டர் 17 மார்க், செவன்த் சாப்டர் 9 மார்க், எயித்து சாப்டர் 6 மார்க், நைன்த் சாப்டர் 13 மார்க், 10th சாப்டர் 11 மார்க், 11th சாப்டர் 10 மார்க், 12th சாப்டர் 11 மார்க். ஓவராலா நீங்க 140 மார்க்குக்கு எழுதுவீங்க. 140 மார்க்குக்கு எழுதுவீங்கல்ல, கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின்ஸ் 140 மார்க்குக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்க எழுதக்கூடியது பாத்தீங்கன்னா 90 மார்க்குக்கு. அதுல 20 மார்க் 1 மார்க், ரிமைனிங் 70 மார்க் தான் பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் அப்படிங்கறது எழுதுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா 2 1 மார்க், ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், 3 5 மார்க் கேட்டிருக்காங்க. 2 புக் பேக்கும் 1 இன்சைடும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஐன்னு கொடுத்துருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா இன்சைட். அது பக்கத்திலே சி அப்படின்னு கொடுத்திருந்ததுன்னா இன்சைட் கம்பல்சரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்து செகண்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு 1 மார்க் இன்சைடு, 2 1 மார்க் கேட்டிருக்காங்க. அடுத்து 2 மார்க்ல 1, 3 மார்க்ல 1, 5 மார்க்ல எதுவும் கேட்கல. டோட்டலா 7 மார்க். சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 1 மார்க் புக் பேக், ஒரு 1 மார்க் இன்சைடு தான் கேட்டிருக்காங்க. 2 மார்க் 1, 3 மார்க் 1, 5 மார்க் கேட்கல. 7 மார்க்கு கேட்டிருக்காங்க. ஃபோர்த் சாப்டர்ல பாத்தீங்கன்னா 2 1 மார்க் கேட்டிருக்காங்க, ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க் கேட்டிருக்காங்க. அந்த 3 மார்க் கொஸ்டினே இன்சைடு கொஸ்டின் தான், கம்பல்சரி கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மார்க், டோட்டலா 12 மார்க் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் சாப்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு 1 மார்க் இன்சைடு அண்ட் தென் ஒரு 1 மார்க் புக் பேக், 2 மார்க் கேட்கல. 3 மார்க் 1 கேட்டிருக்காங்க, 5 மார்க் 2 கேட்டிருக்காங்க. டோட்டலா 15 மார்க். சிக்ஸ்த் சாப்டர்ல பாத்தீங்கன்னா 2 1 மார்க், ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், 2 5 மார்க், 17 மார்க் கேட்டிருக்காங்க. செவன்த் சாப்டர்ல 2 1 மார்க், ஒரு 2 மார்க் இன்சைடு கொஸ்டின், 3 மார்க் எதுவும் கேட்கல. 5 மார்க் 1 கேட்டிருக்காங்க. டோட்டலா 9 மார்க். எயித் சாப்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 மார்க், ஒரு 1 மார்க், 2 மார்க் 3 மார்க் எதுவும் கேட்கல. 5 மார்க்ல 1, டோட்டலா 6 மார்க் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து 9th சாப்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 1 மார்க், அடுத்து பாத்தீங்கன்னா 2 2 மார்க், ஒரு கொஸ்டின் புக் பேக், ஒரு கொஸ்டின் இன்சைட். அதுக்கு கம்பல்சரியா கேட்டிருக்காங்க. இன்சைட் கொடுத்த கொஸ்டினையே கம்பல்சரியா கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோர்த் சாப்டர்லயும் 9th சாப்டர்லயும் தான் உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து 3 மார்க் 1, 5 மார்க் 1, டோட்டலா 13 மார்க். 10th சாப்டர்ல பாத்தீங்கன்னா 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாமே ஒரு மார்க் கேட்டிருக்காங்க. டோட்டலா 11 மார்க்குக்கு. 11th சாப்டர்ல 2 1 மார்க், 2 மார்க் இல்ல, 3 மார்க் 1, 5 மார்க் 1, மொத்தம் 10 மார்க். 12th சாப்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு 1 மார்க், ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க், மொத்தம் 11 மார்க். ஸோ டோட்டலா 140 மார்க் உங்களுக்கு டேலி ஆயிடுச்சு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா வெயிட்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த சாப்டர்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் அதிகமா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சிக்ஸ்த் சாப்டருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அதோட கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் சாப்டர். அடுத்து பாத்தீங்கன்னா 9th சாப்டர், அதுக்கப்புறம் 4th சாப்டர். இதெல்லாம் தான் கேட்டகரி வைஸ் வருது. ஸோ இது பாத்தீங்கன்னா ரெடியூஸ்டு சிலபஸ் 2022 எழுதினாங்க இல்லையா, அந்த பேட்ச் ரெடியூஸ்டு சிலபஸ் தான் எழுதினாங்க. ஸோ அவங்களுக்கு பாஸ் மார்க் அதிகமா வேணுங்கிற பட்சத்துல மார்க் அதிகமா ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே அதிகமா கேட்டிருக்காங்க. ஸோ அதனாலதான் அந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல மார்க் அதிகமா வந்திருக்கும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம். இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல்.